எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது கத்திரிக்காய் கடையல். இட்லி தோசைக்கு ரொம்ப சூப்பரான சைட் டிஷ் இது. அதை செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் 15 கத்திரிக்காய் கட் பண்ணது, 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், 2 பெரிய தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம், அது கூட ஒரு 6 பீஸு பச்சை மிளகாய் கட் பண்ணது, கொஞ்சம் மஞ்சள் தூள், அப்புறம் உப்பு. அடுத்து நம்ம ஒரு கனமான பாத்திரத்தை அடுப்பில் வச்சு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம், பச்சை மிளகாய், தக்காளி, அது கூட கத்திரிக்காய் எல்லாத்தையும் சேர்த்து தேவையான அளவுக்கு கத்திரிக்காய் கொஞ்சமாக மூழ்கிற வரைக்கும் தண்ணி ஊற்றி மூடி வச்சு வேக வச்சு எடுக்க போகிறோம். தண்ணி அதிகமாகிடாமல் பார்த்துக்கோங்க. இப்போ இது வெந்து வர்ற சமயத்தில் ஒரு நெல்லிக்காய் சைஸில் புளி எடுத்து அதை ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கோம். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்மளோட கத்திரிக்காய் எப்படி வெந்திருக்குன்னு பார்க்கலாம். இடையில இது போல் திறந்து கிளறி விடுங்க, அடி பிடிச்சிடாமல் இருக்கிறதுக்காக. இப்போ நம்மளோட கத்திரிக்காய் ஆல்மோஸ்ட் வெந்துடுச்சு. இந்த சமயத்தில் நம்ம புளிக்கரைசலை ஊற்றி இன்னும் ஒரு 5 நிமிஷத்துக்கு இதை வேக விடணும். இப்போ நம்மளோட புளியும் நல்லா கத்திரிக்காய் கூட சேர்ந்து வெந்துடுச்சு. இந்த சமயத்தில் மத்தா வச்சு நல்லா கடைஞ்சி எடுக்கணும். நம்மளோட கத்திரிக்காய் நல்லா மசிஞ்சு வந்துடுச்சு. இப்போது நம்ம தாளிப்பு ரெடி பண்ணலாம். ஒரு வாணலில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு 1 ஸ்பூன் கடுகு வெடித்ததும் கருவேப்பிலை, அது கூட ஒரு 5 சின்ன வெங்காயம் நறுக்குனது, டேஸ்ட்டுக்காக போடுறோம் சின்ன வெங்காயம், ஒரு 5 பல்லு பூண்டு இடித்து எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து நல்ல வாசனையாக இருக்கும். பூண்டு சேர்க்கும் போது நல்லா வதக்கி விட்டுட்டு அது கூட 2 கார மிளகாய் கட் பண்ணி அது கூட சேர்த்து நல்லா வதக்கி விடணும். இப்போ இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம மசிச்சு வச்சுருக்கிற கத்திரிக்காய் கடைசியில் எடுத்து அதில் ஊற்றி ஒரு 2 நிமிஷம் வெந்தால் போதும். இப்போ நம்மளோட கத்திரிக்காய் கடையல் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். நன்றி.